ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு தான் பண்ண போகிறோம். தீபாவளினாவே முறுக்கு தான் எல்லார் வீட்லேயும் ஸ்பெஷலாக இருக்கும். முறுக்கு இல்லாத தீபாவளி இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் தீபாவளி நெருங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் முறுக்கு பண்ண போகிறோம். இப்போ முறுக்கு பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு நம்ம வீட்லேயே அரிசியை காய வச்சு அரைச்சிட்டு வந்தது மில்லில் கொடுத்து, இதை ஒரு லேசாக நீங்கள் சூட்டில் இதை வறுத்து எடுத்துக்கணும். பச்சரிசியை நான் அதை காட்ட மறந்துட்டேன். வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லையை பொடிச்சிட்டு அதையும் சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசி மாவு, 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு, 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம், கருப்பு எள்ளு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகத்தை கையால் 2 கையால் தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமத்தையும் அது மாதிரி தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கரண்டியால் கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். அந்த எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெய் சேர்த்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் செஞ்சேன். அதுக்கப்புறம் செஞ்ச முறுக்கு பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் சேர்த்து செஞ்சேன். இப்போ நான் சொன்ன அளவுக்குள்ளேயே சேர்த்துட்டு எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை மாதிரியும் செஞ்சுட்டு செய்யலாம். ஃபஸ்ட்டு சூடாக சேர்க்குறதுனால கரண்டியால் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கையால் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கையால் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்படி நம்ம பிடிச்சி பார்த்தா தெரியும். நமக்கு முறுக்கச்சில் வச்சு பிழியும் போது நல்லா பிழியறதுக்கு நல்லா இதாக வரணும். அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இப்போ முறுக்கு அச்சிலையும் கையிலையும் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்தோம்னா நமக்கு கையில் ஒட்டாமல் வரும். இப்போ மாவு எல்லாத்தையும் அப்படியே முறுக்கச்சில் சேர்த்துடலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கும்ல, அந்த இது தான் எடுத்திருக்கேன் தட்டு. அதுலேயும் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாராக இருக்கிறதுலேயும் செஞ்சுருக்கேன். 2லையும் செய்யலாம். இப்போ எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் நல்லா காய வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முறுக்கு ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தட்டுக்கு பின்னாடி ஒரு தட்டில் எண்ணெயை தடவிட்டு அந்த மாதிரியும் முறுக்கு விழிஞ்சு நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா நல்ல பெரிய சாரணி ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் பேக் சைடு பிழிஞ்சிட்டு அதையும் அப்படியே கொண்டு போடலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா ஒரு பேப்பர், ஏதாவது ஒரு வேஸ்ட் பேப்பர், பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா அதில் பிழிஞ்சிட்டு கையால் அப்படி எடுத்து போடணும். நிறைய மெத்தடில் இது போடலாம். இல்லைன்னா டேரெக்டாக கூட நம்ம முறுக்கு எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஆனால் அது ஒரு இதாக இருக்காது, ஒரு மாதிரி சேஃபாக இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி சாரணி கரண்டியில் நீங்கள் பிழிஞ்சிட்டு கூட அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் போட்டது அந்த முறுக்கு. இது இந்த ஸ்டார் முறுக்கு, ஸ்டார் அச்சில் வச்சு போட்டது. இந்த மாதிரி 2ம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு போட்டது எண்ணெய் சேர்த்து செஞ்சது. இது பார்த்திங்கன்னா நெய் சேர்த்து செஞ்சது. நெய் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். 2மே சூப்பராக இருந்தது. நெய்க்கு பதிலாக பட்டரும் சேர்த்துக்கலாம், உருக்கிட்டு சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இது நெய் சேர்த்து செஞ்ச முறுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா முறுன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம முறுக்கு சுட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா டைட்டான பாக்ஸில் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே முறுன்னு இருக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.